குரைன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அப்பதான் பில்லு ஸ்கூல்ல இருந்து தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்ததுமே அவன் தன்னுடைய பேக தூக்கி வீசிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போனான். அங்க ஒரு வயசான பாபா உட்காந்துட்டு இருந்தாரு. பில்லு அந்த பாபாவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, பாபா, எனக்கு கதை கேட்கணும். 10 ரூபாய் கொடு, நான் உனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு கதை சொல்றேன். சொல்லுப்பா, காசு எடுத்துட்டு வந்திருக்கல்ல? கொண்டு வந்திருக்கேன் பாபா. பில்லு தன்னோட பாக்கெட்ல இருந்து 10 ரூபாவை எடுத்து பாபா கையில கொடுத்தான். இந்தாங்க பாபா காசு, இப்ப கதை சொல்லுங்க. ஆ இப்பவே சொல்றேன், சரி கேளு. இது குராய் கிராமத்துல நடந்த கதை. இங்க நேஹான்ற பேர்ல ஒரு ஊமை பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் அவ வெளியே விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்பதான் அவளோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்ததை அவ பார்த்தா. அப்புறம் அவ வீட்டு வாசல்லையே நின்னுக்கிட்டு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. உன்னாலதான், நீ இருக்கிறதுனாலதான் நான் உன்னோட ஊமை பொண்ணை இந்த வீட்டில் வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்பவே நான் அவளை வேற எங்கேயாவது போய் விட்டுட்டு வந்திருக்கணும். அந்த மாதிரி பேசாதீங்க, அவ நம்மளோட பொண்ணு. அவ பொண்ணு இல்ல, அவ நம்ம தலையில இருக்கிற பெரிய சுமை. நீ இருக்கிறதுனால தான் அவளை என் வீட்டிலேயே வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. உன்னோட பொண்ணு இருக்கிறதுனால தான் என் குடும்பத்து ஆளுங்க கிட்ட நான் நிறைய திட்டு வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு பழிய எதுக்காக ஏன் மேல நீங்க சுமத்துறீங்க? ஏன் அவ உங்களோட பொண்ணு கிடையாதா? அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் நேஹா வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ அவங்க அம்மா அவகிட்ட சொன்னாங்க, விளையாடி முடிச்சிட்டு வந்துட்டியா? போய் கை கால் அலம்பிட்டு வா. கையை காலை கழுவு, நாம வேற கிராமத்துக்கு போனோம், லக்கன்பூருக்கு. போ, என்ன பார்த்துட்டு இருக்க? போ, உள்ள போய் கை காலை கழுவு. நேஹாவோட அம்மா அப்பா அவளை கூட்டிக்கிட்டு லக்கன்பூர்ல இருக்கிற ஒரு கோவிலுக்கு போனாங்க. அப்போ நேஹாவோட அப்பா அவகிட்ட சொன்னாரு, நேஹா, இங்கேயே நில்லு, நானும் உன்னோட அம்மாவும் 1 மணி நேரத்துல வந்துடுறோம். நேஹா தலையாட்டி சரின்னு சொன்னா. அவளோட அம்மா அப்பா அங்கிருந்து போயிட்டாங்க. 1 மணி நேரம் கடந்து போயிடுச்சு, 2 மணி நேரமும் கடந்துடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, காலையிலையும் விடிஞ்சிடுச்சு. நேஹாவோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. அவளோட அம்மாவும் அப்பாவும் அவளை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்த அவ புரிஞ்சுக்கிட்டா. அப்போதான் அவகிட்ட ஒரு சாது வந்தாரு. இங்க பாருமா, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இதுக்கான அர்த்தம் என்னம்மா? புரிஞ்சிடுச்சு. உன்னால பேச முடியாதா? என்கிட்ட உனக்காக ஒன்னு இருக்கு. அந்த சாது அவரோட பையில இருந்து ஒரு தடியை எடுத்தாரு. அப்புறம் சொன்னாரு, தேவதையே தேவதையே சின்ன தேவதையே, வெளியே வா, நான் உனக்காக ஒரு தோழிய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்போ ஒரு சின்ன தேவதை அந்த இடத்துல தோன்றுனா. என்னுடைய தோழி, புது தோழி. வாவ், ஹலோ. இந்த பொண்ணால பேச முடியாது சின்ன தேவதையே. இப்போ நீ எவ்வளவு வேணும்னாலும் இவ கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். இப்போ உன்னோட வழிய நீயே பார்த்துக்கோ. அந்த சாது அந்த சின்ன தேவதைய நேஹா கிட்ட விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ அந்த சின்ன தேவதை நேஹா கிட்ட என்ன கேட்டான்னா, உனக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கணுமே. ஆமா, உன்னோட பேர் என்ன? நேஹா அதுக்கு அவ தலைய மட்டும்தான் அசைச்சா. இரு, நான் உன்னுடைய மைண்ட படிச்சுக்கிறேன். நான் உன்னுடைய தலைய கையால தொடணும். அப்புறம் உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன். நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, அப்புறம் உனக்கு என்ன நடந்தது எல்லாம் தெரிஞ்சுப்பேன். தேவதை அவ தலையில கைய வச்ச உடனேயே எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. உன்னாலதான், நீ இருக்கிறதுனால தான் நான் உன்னோட ஊமை பொண்ணை இந்த வீட்டில் வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்பவே நான் அவளை வேற எங்கேயாவது போய் விட்டுட்டு வந்திருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அவ நம்மளோட பொண்ணு. அவ பொண்ணு இல்ல, அவ நம்ம தலையில இருக்கிற பெரிய சுமை. உன்னோட பொண்ணு இருக்கிறதுனால தான் என் குடும்பத்து ஆளுங்க கிட்ட நான் நிறைய திட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஏன் என் மேல மட்டுமே நீங்க இந்த பழிய சுமத்துறீங்க? ஏன் அவ உங்களுக்கு பொண்ணு கிடையாதா? கையை காலை கழுவு, நாம வேற கிராமத்துக்கு போனோம், லக்கன்பூருக்கு. போ, என்ன பார்த்துட்டு இருக்க? நேஹா, இங்கேயே நில்லு, நானும் உன்னோட அம்மாவும் 1 மணி நேரத்துல வந்துடுறோம். இது எல்லாத்தையும் நீ தனியா அனுபவிச்சியா? உன்னோட அப்பா அம்மா உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. நானும் உன்ன மாதிரி தான். என்னையும் என்னுடைய மக்கள் இந்த உலகத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. நான் பலவீனமா இருந்தேன்னு. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல.
நான் உன் கூட இருக்கேன். நான் உனக்கு உதவி செய்கிறேன். வா, கிராமத்துக்கு போகலாம். உனக்கு பேசுகிற சக்தி என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் உனக்கு அந்த அளவுக்கு என்னால் சக்தி கொடுக்க முடியும். உன்னால் பாட்டு பாட முடியும். நேஹாவும் அந்த தேவதையும் கிராமத்துக்கு நடுவில் வந்துட்டாங்க. நேஹா, என்ன கொஞ்சம் பாரு. தேவதை நேஹாவோட முகத்தை தொட்ட உடனே நேஹாவுக்கு பாட்டு பாடுற சக்தியும் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அவ ஒரு துண்டை அவளுக்கு முன்னாடி விரிச்சு வச்சா. அப்புறம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. என்னுடைய சொற்கள், என்னுடைய குரல், கேளுங்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களே. எனக்கு இருக்கும் வேதனைகள் அனைத்தும் உங்களுக்கும் உண்டு. நாம் அனைவரும் ஒன்றாக ஆனோம். இந்த பாட்டை கேட்ட உடனேயே அங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் எல்லாரும் அந்த துண்டுல காசு போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கூட்டத்துல ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாரு. அவர் நேஹா பாட்டை கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாரு. அவரோட பேரு மன்பிரீத் சிங். மன்பிரீத் நேஹா கிட்ட போனாரு. அப்புறம் அவகிட்ட சொன்னாரு, வாவ், நீங்க ரொம்ப அற்புதமா பாடினீங்க. அப்புறம் உங்க பாடல் வரிகளும் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. நேஹாவால பேசவே முடியாதுல்ல, அதனால அவர் கேட்ட கேள்விக்கு அந்த தேவதை தான் பதில் சொல்லுச்சு. இவ என்னுடைய தோழி நேஹா. இவளால பேச முடியாது. நீங்க ஒரு தேவதையாச்சே, ஒருவேளை நேஹாவால பேச முடியாதுன்னா அப்ப எப்படி அவங்க பாடுறாங்க? அதை நான் தான் செஞ்சேன். என்னால இவளுக்கு பாடுற சக்தியை தான் கொடுக்க முடியும். அவ மனசுல இருக்கிறத படிக்க முடியும். இதுவும் சரிதான். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு பாட்டு பாடுறவன். அப்புறம் கிராமத்துல கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைக்கிறேன். நேஹா பாடினதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களையும் கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்னோட மேடையில வந்து பாட்டு பாட முடியுமா? சண்டை போடுற மைதானத்துல பாட்டா? ஐயோ, இல்ல இல்ல, சண்டை போடுற மேடை இல்ல, இது பாட்டு பாடுற மேடை. இது என்ன சொல்லுவாங்க, ஷோ. இதை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவங்க கிட்ட நாங்க இத மேடைன்னு தான் சொல்லுவோம். பரி நேஹாவை பார்த்தாலா? அப்போ நேஹா தலையை ஆட்டிக்கிட்டே மன்பிரீத்தோட மேடையில போய் பாட்டு பாடுறதுக்கு தயாரா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் என்ன, நேஹா அந்த மேடைக்கு போனா. ஆனா பிரச்சனை அது மட்டும் கிடையாது. அந்த நிகழ்ச்சி கோரா கிராமத்துல தான் நடந்துச்சு. அப்புறம் நேஹா கோரா கிராமத்து பொண்ணு தானே. மன்பிரீத்தோட நிகழ்ச்சிக்கான ஸ்டேஜ் டிக்கெட்டுங்க ஊமையோட பாட்டுன்ற பேர்ல வித்துச்சு. டிக்கெட் வாங்கும்போது நிறைய பேர் என்ன பேசுனாங்கன்னா, ஓமையோட பாட்டா? இது என்ன மாதிரி நிகழ்ச்சி என்ன? அதை போய் பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். நேஹா ஸ்டேஜுக்கு வந்தா. அப்புறம் அவ கூட அந்த தேவதையும் இருந்தா. நேஹாவும் அவளோட பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. என் மனதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்திருக்காது. என்னுடைய நிலைமை இரவில் தெரியும் நிலா நான், நீங்கள் பகலில் தோன்றும் சூரியன். நான் வறண்டு போன குலமாவேன், நீங்கள் ஓடும் நீரோடைகள். நான் ஒரு அமைதிதானே, நீங்கள் அனைவரும் ஒரு கதைதான். நான் மந்தமான ஒரு கவிதை, நீங்கள் அனைவரும் வண்ணமான பொழுது. என் மனதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்டு நிம்மதியா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரகசியம் சொல்லவா? என்ன? அந்த நிகழ்ச்சிக்கு நேஹாவோட அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு நேஹா பாடினதை பார்த்த உடனேயே அவளை பார்க்கறதுக்காக அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஆனா அவங்க போற வழியில அந்த தேவதை அவங்கள தடுத்துட்டா. நீங்க நேஹாவோட அப்பா அம்மா தானே? நேஹாக்கு இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவளுக்கு நீங்க எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கீங்க. நீ ஒரு தேவதை. அப்படின்னா நேஹா பாட்டு பாடுறதுக்கு காரணமே நீதானா? அந்த தேவதை நேஹாவோட அம்மா அப்பா அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் மன்பிரீத் அந்த இடத்துக்கு வந்தாரு. கையில பணத்தோட வந்தாரு. அட பரி மேடம், நேஹா இன்னைக்கு ரொம்ப அற்புதம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து வருமானம் மாதிரி எப்பவும் வந்தது கிடையாது. இந்த நிகழ்ச்சியை நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமா, ஏன் நீங்க யாருங்க? சார், நாங்க நேஹாவோட அப்பா அம்மா. நீங்க இந்த பணத்தை நேஹா கிட்ட கொடுக்க போறீங்களா? ஜனங்க அவங்களுக்காக கொடுத்தாங்க. அப்போ நீங்க இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நேஹா கிட்ட போய் கொடுத்துடுறேன். வேண்டாம் மன்பிரீத் சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்போ நேஹாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. அப்போ அவளோட அப்பா அவகிட்ட சொன்னாரு, இங்க பாருமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ இந்த மன்பிரீத் சார் கிட்ட ஒன்று சொல்லுமா, நீ எங்களோட பொண்ணுன்னு சொல்லு.
ஆமாம்மா சொல்லு. அப்புறம் எங்க கூட நம்ம வீட்டுக்கு வா. இதுக்கப்புறம் நாம மேடையில இந்த மாதிரி ஷோக்களை பண்ணுவோம். இப்பதான் நீ பேச ஆரம்பிச்சிட்டல, இனிமே எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம், நீங்கள் தான் நேஹாவோட அம்மா அப்பாவா? நேஹாவால் பாட்டு பாட மட்டும்தான் முடியும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதுவும் இந்த தேவதையால தான். ஆனால் அவளால் பேசவே முடியாது. நான் தான் சொன்னேன் இல்ல மன்பிரீத் சார், இவங்க நேஹாவோட பணத்தை பார்த்து தான் அவளை தனக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறாங்க. நேஹா அவளோட அம்மா அப்பா கூட திரும்பி போகவே இல்லை. அவள் திரும்பவும் அந்த தேவதையோடு சேர்ந்து லக்கன்பூருக்கே வந்துட்டா. அதுக்கப்புறமா அவள் எப்பவும் அவளோட அம்மா அப்பா முகத்தை பார்த்ததே கிடையாது. இந்த கதை நிஜமா நடந்ததா? ஆமாம், நிஜமா இது உண்மை கதை தான். இந்த கதையை நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். ஆனா இந்த கதையை யார் சொன்னதுன்னு எங்க அப்பா கேட்டாருன்னா நான் யாரோட பேரை சொல்றது? கேட்டா மன்பிரீத் ஐயா சொன்னாருன்னு சொல்லு. ஓ, அப்ப நீங்க தான் ஷோ பண்ண அந்த மன்பிரீத் சாரா?